வணக்கம். கோவை நந்தா யூடியூப் சேனல்லேருந்து உங்கள் நந்தகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா, தேனி மாவட்டத்தில் பசுமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சண்முகநாதர் திருக்கோவில் அந்த வீடியோ பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் பார்த்தேன்னா கம்பத்திலிருந்து காமேகவுண்டன்பட்டி வழியாக இல்லை நாகவண்டன்பட்டி வழியாகவும் வரலாம். இங்கே நான் இப்போ பைக்கில் போயிட்டுருக்கோம். இது முல்லை பெரியாறு நீர்த்தேக்க திட்டத்திலிருந்து வரக்கூடிய நீர் பாசனத்தை வச்சு இந்த கம்பம் பள்ளத்தாக்கு ஃபுல்லாக ரொம்ப பசுமையாக இருக்க காரணம் அந்த முல்லை பெரியாரோட நீர்த்தேக்கம் தான். இதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னா திரு பென்னிக்விக் அந்த இன்ஜினியருக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அவரால் தான் கிட்டத்தட்ட மதுரை மாவட்டம் வரைக்குமே இந்த தண்ணி போய் குடிநீருக்காகவும் விவசாயத்துக்கும் பயன்படுது. இப்போ நம்ம கம்பத்திலிருந்து காமேகவுண்டன்பட்டி வழியாக திரு சண்முகநாதர் திருக்கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். பாருங்கள், காலையில் 6 மணிக்கே நாங்கள் கிளம்பிட்டோம். அதனால் கொஞ்சம் க்ளவுடி இதாக இருக்கிறதுனால இது முல்லை பெரியாறு இதுதான். போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் க்ளவுடியாக இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் வெளிச்சம் இல்லாமல் இருக்குது. பாருங்கள், இது நான் காமேகவுண்டன்பட்டி கடந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம அந்த கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம ரோடெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது. நல்லா ரோடு நல்லா போட்டிருக்குறாங்க. ஏன்னா விவசாயிகள் இங்கே நிறையா இருக்குது. இங்கே பன்னீர் திராட்சை அதிகமாக இருக்கும். பன்னீர் திராட்சை அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க. அதனால் இங்கே பன்னீர் திராட்சைக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக. பாருங்கள், இது அடையமாக அங்கே போயிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு 25 வருஷம் கழித்து ஒரு நம்ம சின்ன வயசில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 10 பேர் 15 பேரோட போய் அந்த இடத்துக்கு போயிட்டு இப்போ 25 வருஷம் கழித்து நம்ம திரும்பி அதை பார்க்க போகும்போது எவ்வளோ வித்தியாசங்கள். அதாவது அப்போ ரொம்ப கொஞ்சம் ட்ரையாக இருந்தது. ஆனால் இப்போ போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது, பசுமையாக இருக்குது. இது சங்கிலி கருப்புசாமி கோயில்னு சொல்லுவாங்க. இது நல்ல ஃபெமிலியரான ஒரு இடம். இதை பற்றி நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில காரணங்களால் எங்களால் நிறையா பதிவு எடுக்க முடியல. அதனால் கோவில் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள், எவ்வளோ ஆசையாக இருக்குன்னு பாருங்கள். ரோட்டில் போகிறதுக்கு நடந்துலாம் போகிறதுக்கு அவ்வளோ இதாக இருக்கும். நாங்கள் சின்ன வயசில் என்ன பண்ணுவோம், 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்டில் இங்கே நடந்தே போவோம். அப்புறம் சைக்கிள்லேயும் போக ஆரம்பித்தோம். அப்படியே ஃப்ரீயாக சாட்டர்டே சண்டேலாம் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் போயிடுவோம். அங்கே ஒரு தாத்தா இருப்பாங்க, அருளானந்த சுவாமிகள்னு சொல்லிட்டு அந்த தாத்தா பேர். அவர் எங்களுக்கு நிறையா கிளாஸஸ் எடுப்பார், பகவத்கீதை கிளாஸஸ் எடுப்பார். இது சண்முகா நதி நீர்த்தேக்க திட்டம். நம்ம அடுத்த சைடில் வந்திருக்கோம். நம்ம நாகைகவுண்டன்பட்டி வழியாக வந்தோம்னா அந்த நீர்த்தேக்கத்திலேருந்து தான் நம்ம வர முடியும். அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து வந்ததுனால நான் கொஞ்சம் சீக்கிரமாக வரணுன்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம சண்முகா நதி கோவில் பக்கத்தில் நாங்கள் வந்துட்டோம். பாருங்கள், ஃபுல்லாக ட்ரீஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்குறாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து. அது எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம சின்ன பசங்களாம் விளையாண்டும் போது எப்படி இருந்தது, இப்போ திரும்பி பார்க்கும்போது எல்லா க்ரீனிஷாக டீப் ஃபாரஸ்ட்டாக மாறி இருக்கும்போது இன்னும் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு எல்லாமே அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் பக்குவமாக பார்த்துருக்குறாங்க. அவங்களுக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். நாங்கள் வரும்போது வெறும் ட்ரை ஏரியா மாதிரி தான் இருக்கும். அப்போது இந்த அளவுக்குள்ள மரங்கள் இல்லை. பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக நம்ம பைக்கில் தான் போயிட்டுருக்கோம். செம்ம என்ஜாய்மெண்ட், ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஃபுல்லாக. 1 டே இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்து பதிவு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே அந்த சண்முகா நதி நீர்த்தேக்கம் இன்னொரு பகுதியிலேருந்து தண்ணி வருது. அதை நம்ம கிராஸ் பண்ணிட்டு போகிறோம். பாருங்கள், தண்ணி எவ்வளோ பியூராக இருக்குன்னு பாருங்கள். இதை நான் பேசுகிறதுக்கும் அங்கே நேரில் போய் பார்க்குறதுக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் போய் பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னா. அவ்வளோ அழகான ஒரு இடம், ப்ளஸ் பொல்யூஷனே இல்லாத இடம், சுத்தமான காற்று கிடைக்கக்கூடிய இடம். ஏன்னா இது டூரிஸ்ட் பிளேஸ் இல்லை, சண்முகா நதி கோயிலுக்கு நம்ம வந்துட்டோம். பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1932 இவங்க தான் இந்த கோயில், இந்த சண்முகா நதி கோயிலை உருவாக்கியிருக்கிறாங்க, கோயில் கட்டியிருக்கிறாங்க. இது பெரிய வரலாறு இருக்குது. இவங்க பேர் மௌன சாமிகள்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்ரீ ஸ்ரீ
குமர குருநாத சுவாமிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாமிகள் தான் வந்து இந்த 1932 வந்து குமர குருநாத சுவாமிகள் இல்லை மௌன சுவாமிகள் அப்படின்றாங்க. இவர் வந்து தான் இந்த கோயிலை வந்து கட்டினது. 1932 கோயில் கட்டினது இவர் தான். இது வந்து சிலப்பதிகார காலத்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோவில். அதை பற்றி நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து திரு கணபதி வேல் அவங்க வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது வந்து பாண்டிய மன்னர் காலத்தில் கட்டினது. பாருங்கள், மீன் சின்னம் பொறிச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து அந்த கண்ணகி தேவி வந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த எம்பளம் அந்த பாருங்கள் மார்க்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மீனோட இதெல்லாம் செதுக்கியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இது பண்ணதுன்னு சொல்லிட்டு தெரியணுன்றதுக்காக இந்த மண்டபம் வந்து ரொம்ப இதாக இருந்திருக்கு. அதுக்கான இதை வந்து திரு கணபதிவேல் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது வந்து பாருங்கள், நம்மளுக்கு அங்கே கிடைச்ச ஒரு சிலையை நம்ம எடுத்திருக்கோம். அந்த காலத்து சிலைகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சிலை வைக்கிறதுக்கான ஒரு பில்லரும் வந்து இருக்குது. இப்போ நான் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து திரு கணபதி வேல் அவங்க இந்த கோயிலை பற்றி சொல்கிறாங்க. வணக்கம், என் பேர் வந்து கணபதி வேல். இது வந்து தேனி மாவட்டம் உத்தமபாளைய வட்டம் பசுமலை அடிவாரம் ஸ்ரீ சண்முகநாதன் திருக்கோயில். இந்த கோயில் வந்து சிலப்பதிகார காலத்தில் இருந்து ஏற்படுத்தப்பட்ட கோயில். மதுரையை கண்ணகி எரித்ததாக வரலாறு. அந்த அம்மா மதுரையை எரிச்சோன்னா அந்த அம்மாவோட கோபத்தினால மதுரை எரிச்சிட்டு தனக்கு முக்தி கிடைக்கிற இடத்த நோக்கி நகர்றாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஆவேசம் தனியலை, கோபம் தனியாமல் நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த அம்மா அந்த கோபம் வந்து பின்னாடி அந்த அம்மாவுக்கு ஜுவாலையாகவும் குடிச்சிக்கிட்டே வருது. மற்ற மக்களோ தெய்வங்களோ அவங்கள அணுகி வந்து அவங்களை சாந்தப்படுத்த முடியல. அந்த சூழ்நிலையில் வந்து முருகன் வந்து குழந்தை வடிவாகி அழுகிறாங்க. குழந்தைகள் அழுதோன்னா இந்த அம்மா வந்து நடந்து வர்ற பாதையில் என்னடா குழந்தைகள் அழுகு சத்தம் கேட்குதே அப்படின்னு நினச்சி அந்த பாதையை விட்டு விலகி குழந்தைய அந்த சத்தத்தை நோக்கி வர்றாங்க. வந்து பார்க்கும்போது குழந்தைகள் வந்து கீழே தரையில் இருக்குது. காட்டுக்குள்ளே எப்படிடா குழந்தைகள் உருவாச்சு அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவை பார்த்தோன்னா குழந்தைகள்லாம் சிரிச்சோன்னையும் அந்த அம்மா வந்து இந்த குழந்தைகளை பார்த்தோன்னா அந்த கோபத்தை விட்டுறாங்க. தனக்கு நிகழ்ந்த நிகழ்வை வந்து மறந்து அந்த குழந்தைகளை வாரி அணைக்கிறாங்க. அப்போத்தான் வந்து இந்த சண்முகநாதர் காட்சி கொடுக்குறாரு. முருகன் வந்து 6 முகமாக காட்சி கொடுத்ததுனால இங்கே இருக்கிற மூர்த்திக்கு பேர் வந்து சண்முகநாதர்னு பேர். 6 முகமாக காட்சி கொடுத்து சரின்னு சொல்லி இந்த அம்மாவை ஆதரித்து இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அம்மா வந்து இல்லை, நான் எனக்கு முக்தி கிடைக்கிற இடத்த நோக்கி நான் நகர்றேன் அப்படின்னு. சரி, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கணும். எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகன் வந்து வேளால் அந்த அம்மாவை தாகத்தை தணிக்கிறதுக்கு ஒரு குன்றில் வந்து வேலை ஊன்றாரு. அதிலேருந்து சுனை ஏற்படுது. அந்த சுனையில் இருக்க தீர்த்தத்தை அவங்க குடிச்சிட்டு அது பிறகு நகர்ந்து விண்ணேத்தி பாறை அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கேருந்து அவங்க முக்தி அடைஞ்சதா சிலப்பதிகார வரலாறு. இப்போ இந்த சம்பவம் நடந்ததை வந்து மாடு மேய்க்கிறவங்க ஆடு மேய்க்கிறவங்க பார்த்து இந்த அம்மா இந்த வழிதான் போனாங்க அப்படின்னு சொல்லி பிற்காலத்தில் வந்த பாண்டிய அரசர்கள் சொன்னதுனால அவங்க இந்த சம்பவம் நடந்த இடம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டது இந்த கல் மண்டபம், இந்த 4 கால் மண்டபம். இதில் வந்து மேலே பாண்டிய அரசர்கள் கட்டினது அப்படிங்கிறதுக்காக வேண்டி மீன் சின்னம் பொறுத்திருக்கும். அவங்க பாண்டிய அரசர்கள் எது செஞ்சாலும் அவங்களோட கொடியில் இருக்கிற மீன் சின்னத்தை அவங்க பொறிச்சு வைப்பாங்க. அந்த மாதிரி மீன் பொறிக்க கல்லில் வந்து மீன் சின்னம் பொறிச்சிருக்காங்க. இது வந்து அரசர்கள் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு வந்து காடாக இருந்ததுனால யாரும் வர முடியல, போக முடியல. அது பிற்காலத்தில் வந்து எங்கள் தாத்தாவோட அப்பா, நான் 4வது தலைமுறை, தாத்தாவோட அப்பா வந்து இங்கே வந்து நிலம் சேர்க்கறதுக்காண்டி விவசாயம் பண்ணுறதுக்காண்டி வந்தவர். கோயிலை பார்த்து அது பிறகு கோயிலில் சரி இந்த கோயிலை நம்ம சுத்தம் பண்ணி செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தவர். அது பிறகு இங்கே வேலை மட்டும் வச்சுதான் வழிபாடு நடந்துகிட்டு இருந்துச்சு. வேல் வழிபாடு தான் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் நிறையா வர ஆரம்பித்தோடனே 1932 ஆரம்பித்து 1934 கும்பாபிஷேகம் நடந்தது சண்முகநாதர் கோயில். இந்த இடம் வந்து பசுமலை அடிவாரம் எரசக்க நாயக்கனூர் ஜமீன்தார் காலத்தில் கோயில் வந்து கட்டப்பட்டது. இது இந்த நிலம் முழுக்க வந்து எரசக்க நாயக்கனூர் ஜமீனுக்கு கட்டப்பட்டதாக இருந்தது. அது பிறகு அரசு சுதந்திரம் வாங்கின பிறகு இப்போயும் கணக்கு வந்து எரசக்க நாயக்கனூரில் இருக்குது. அதிலிருந்து அது பிறகு மற்ற முருகனுக்குள்ள விசேஷங்கள்லாம் கோயில் கட்டி ஸ்தாபம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ண பிறகு
முருகனுக்குள்ள விசேஷ நாட்கள் எல்லாமே வந்து நல்லா சிறப்பாக கொண்டாடப்படுது. சித்திரை 1, வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, கார்த்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம், மாசி சிவராத்திரி இதெல்லாம் சிறந்த விசேஷங்களாக நடக்கும். மற்ற செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் எல்லோரும் வருவாங்க. இங்கே மூர்த்தி தீர்த்தம் ஸ்தலம் 3 ஒன்று சேர்ந்த இடமா சண்முகநாதர் கோயில் கருதப்படுது. இந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் கோயில் கும்பாபிஷேகங்களுக்கும் தான் ஏதாவது விரதம் அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிற ஆரம்ப காலகட்டங்களில் தீர்த்தங்கள் எடுக்கிறதுக்கு இங்கே வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ முருகனால் ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தம் ஒரே அளவாக இது நாள் வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த தீர்த்தத்தில் நீராடி தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமண தடை நீங்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து சுவாமியை குளிச்சுட்டு சுவாமியை வழிபட்டு போகிறாங்க. பக்கத்தில் சண்முகா நதி ஓடுது. அந்த நதியில் அந்த சுனை கலக்கிறதுனால இந்த ஓடைக்கு பேர் சண்முக நதி. கீழே இருக்கிறது வந்து அணை இருக்குது. சண்முக நதி நீர்த்தேக்க திட்டம்னு சொல்லி ஒரு டேம் கட்டியிருக்காங்க, அரசனால் ஏற்படுத்தப்பட்டது. இங்கே வந்து ஸ்தல விருட்சம் வில்வம். சிவனுக்கு ஒப்பாக இருக்கார் சுவாமி. அம்பாள் நோக்கின திசையில் துர்க்கையின் அம்சமாக வடக்கு நோக்கி இருக்கார் சுவாமி. முருகன் வந்து வடக்கு நோக்கி இருக்கிறது இங்கே பிரசித்தம். குரு ஸ்தலம். குரு என்ன அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த அனுகிரகம் வந்து சுவாமி பண்ணுவார். சுவாமி வந்து பாலதண்டாயுதமானியாக சிலாரூபமாக இருக்கார். சுவாமி கையில் தண்டமும் பழனியில் இருக்க ஆண்டி கோலத்தில் சுவாமி நம்மளுக்கு காட்சி கொடுக்குறார். மற்ற தைப்பூசம் இந்த மாதிரி விசேஷ காலங்களில் நல்லா சிறப்பாக அன்னதானம் மக்கள் எல்லாமே வந்து சண்முகநாதர் திருக்கோயில் அறக்கட்டளை மூலிமா எல்லாமே வந்து சிறப்பாக நடந்துட்டு வருங்க. பக்தர்கள் எல்லாருமே வந்து சண்முகநாதனோட அருள் பெற்று வந்து தரிசனம் பண்ணி. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சண்முகநாதர் வந்து கண்ணகி தேவிக்கு வந்து கோபத்தை தணிக்கிறதுக்காக தாகம் எடுக்குதுன்னு சொல்லும்போது ஒரு வேல் வச்சு குத்துறாங்க. அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு நீர் ஊற்று, அதாவது சுனைன்னு சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து கோவிலுக்கு பின்னாடி இருந்து நம்ம போகிறாங்க, அதை பார்க்க போகிறோம். இங்கே தான் வந்து அந்த அருளானந்த சுவாமிகள்னு சொல்லிட்டு அந்த தாத்தா எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, சண்முகவேல். அந்த தாத்தா பேர், இன்னொரு பேர் வந்து சண்முகவேல். அவரோட சமாதி பக்கத்தில் தான் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம போகிறது வந்து அந்த சண்முகா நதி சுனை, அந்த முருகன் வந்து வேலால் குத்தி அந்த சுனை நீர் ஏற்பட்ட இடத்த வந்து நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இங்கெல்லாம் வந்து நாங்கள் பசங்களை கூப்பிட்டுட்டு வந்து அழகாக அங்கே அத்தி மரம்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் பசிக்கும், பயங்கரமாக தண்ணியில் விளையாண்டு வரும்போது பயங்கரமாக பசிக்கும். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா தேரைன்னு சொல்லுவாங்க, அது பாறைக்குள்ளே இருக்கு இல்லைங்களே தேரை, அது இருக்குது. பாருங்கள், தேரை அவ்வளோ அசையாமல் அப்படியே இருக்குது. எனக்கு வந்து சிலை செய்யும்போது தேரை விழுந்ததுன்னா அந்த பாறையை எடுத்து பண்ண முடியாது, உடஞ்சிரும். அதனால் வந்து பார்த்து தான் கல் எடுப்பாங்க சிலை செய்கிறதுக்கெல்லாம். இது தென்னை மரத்துலையும் இருக்கும்னு நினைக்கிறேன், தேரை விழுந்தக்காயின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பாருங்கள், இப்போ வந்து அந்த சண்முக நதி ஓடையிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த முருகன் வந்து சுனை ஏற்படுத்தின இடத்துக்கு நம்ம போகிறோம். அது அப்போ இருந்தே வந்து நம்மளுக்கு என்னென்னா, என்ன அளவு தண்ணி வந்ததோ அதே தான் இன்னும் வந்துகிட்டே இருக்குது. நாங்கள் அப்போ பார்க்கும்போது இவ்வளோ தண்ணி வந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு இந்த ஓடையில் தண்ணி வரலைனாலும் நாங்கள் அந்த தண்ணியை வச்சு என்ன பண்ணோம், குளிச்சுட்டு வந்துடுவோம். அப்படி பண்ணோம். இப்போ அதே இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 25 வருஷம் கழித்து நான் வந்திருக்கேன் இந்த கோயிலுக்கு. ஏன்னா இங்கே வந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி நான் வந்து கரெக்டாக வந்துட்டேன். இப்போ வந்து வடகிழக்கு பருவமழை இருந்ததுனால நல்லா இருந்தது. பாருங்கள், இந்த அளவு தண்ணி இப்பயும் வந்துட்டே தான் இருக்குது. இப்போ நம்ம மேலே ஏறுறோம், அந்த சுனை மேலே ஏறுறோம். அங்கே ஒரு மான் வேறு வருது. இதுதான் வந்து முருகன் சண்முகநாதர் வந்து வேளால் ஏற்படுத்தப்பட்ட சண்முகன தீர்த்தம். இது வந்து பூமிக்கடியில் கிட்டத்தட்ட கீழே இருந்து ஒரு 40 அடி 45 அடி உயரத்துலேருந்து தானாக உருவாகி வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து இதனோட சிறப்பு என்னென்னா, இந்த தீர்த்தம் எப்பயுமே நிற்கிறதில்ல, ஒரே அளவாத்தே வரும். மழை பெய்யுது,
அப்படிங்கிறனால கூடுதலாகவும் வரதில்லை, மழை இல்லை அப்படிங்கிறனால குறைச்சி போகிறதும் இல்லை. எல்லா காலகட்டங்களையும் ஒரே அளவாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த தீர்த்தத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த தீர்த்தம் விழுகிற இடத்துல எல்லாம் இருக்கிற மண் வந்து வெள்ளையாக விபூதி நேரத்தில் இருக்கும். அதை எடுத்து எல்லோரும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. எனக்கு உடம்பு வலி, வயிற்று வலிங்கிற நேரத்தில் இதை வந்து மருந்தை பயன்படுத்திக்குவாங்க. தலைவலிங்கும்போது அதை அரைச்சி நெத்தியில் ஊதி மாதிரி பூசி பத்து போட்டுக்குருவாங்க. இது சொன்னோடத்த அளவு இல்லை, குறைஞ்சது ஒன்றே அளவு போகிறதாங்க இயற்கை அங்கே போகிறாங்க. அங்கே அதுக்கு தோட்டம் இருக்கிறேன் அதுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரே மீடியமாக தான் தண்ணி வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். அந்த ஆறுல என்ன பண்ணுறாங்க, இந்த சுனை நீரும் நம்மளை கலந்து போகிறதுனால தான் இதுக்கு பேர் சண்முகா நதி ஓடைன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இதே மீடியமாக தான் நம்ம அப்போ இருந்து பார்த்துட்டே இருக்கோம். இதே மீடியமாக தான் தண்ணி போயிட்டுருக்கு. இவங்க வந்து அது கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க, பசங்க குளிக்கிறதுக்கு தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பைப் வச்சு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த இதில் வந்து நாங்கள் சின்ன வயசில் பார்க்கும்போது இதெல்லாம் மரங்கள்லாம் இந்த அளவுக்கு இல்லை, ஃபுல்லாக இங்கே வெயில் அடிச்சுட்டு நல்லா இதாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப திக் ஃபாரஸ்ட்டாக போயிடுச்சு. இதுக்கு மேலே தான் நாங்கள் போய் விளையாட போவோம். அங்கே வழுக்கு பாறைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது 10 பேர் 15 பேர் வந்து என்ன பண்ணுவோம்னா அப்படியே விளையாடிட்டு சினிமா ஷூட்டிங் மாதிரிலாம் எடுத்து சண்டை போட்டு விளாண்டுட்ருப்போம். அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் வந்து நாங்கள் உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து நம்ம போகிறோம் பாருங்கள். அப்போ சொன்னார் இல்லைங்களா, அந்த தண்ணி படுற இடம் வந்து விபூதியாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லைங்களா. அந்த மண்ணு பூரா பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஒயிட்டாக அப்படியே திருநூறு மாதிரியே தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பவுடராட்டம் இருக்காது பாருங்கள். அந்த தண்ணி படுற இடம் பூராமல் வந்து என்னென்னா கால்சியம் டெபாசிட் ஆகுது. அந்த தண்ணியில் வந்து கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் போல இருக்குது. பாருங்கள் அந்த இலையெல்லாம் வந்து கல் மாதிரி மாறிடுது. அந்த கால்சியம் மேலே பட்டு 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 பாருங்கள் அந்த இலையெல்லாம் பாருங்கள் எப்படியே ஒயிட்டாக இதாகிடுது. அதை எடுத்தோம்னா உடச்சோம்னா அப்படியே சுண்ணாம்பு மாதிரி வந்துட்டுருக்குங்க. பாருங்கள் அந்த பாறையெல்லாம் பாருங்கள், இங்கே இருக்கிற பாறை மட்டும் வழுக்கிறதே கிடையாது. பார்த்தீங்கன்னா இந்த பலாமரம், இங்கே இருக்கிற எலுமிச்சை மரம், அங்கே இருக்கிற தென்னை மரம், மாமரம், இதெல்லாம் வந்து இந்த நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது அந்த தாத்தா ஒருத்தவங்க இருப்பாங்க, நல்லா தாடி வச்சு ஹைட்டாக ஜெகஜாண்டிக்காக இருப்பார். அவங்க தான் வந்து எங்களுக்கெல்லாம் அந்த கீதாவை பற்றி, அதாவது கீதா உபதேசம் இருக்கு இல்லைங்களா, அந்த பகவத்கீதையை பற்றி பயங்கரமாக சொல்லிக் கொடுப்பாரு. அப்புறம் எப்படிலாம் இருக்கணும், நம்ம எவ்வளவு வேல்யூஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக நிறையா நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. சின்ன பசங்களாக இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு வந்து எந்த ஒரு கெட்டதை நினைக்கக்கூடாது, நல்ல விஷயங்களை மட்டும் பேசணும், நல்ல விஷயங்களே செய்யணும், எல்லாம் அடுத்தவங்க தொந்தரவு இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா வந்து எங்களுக்கு நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவாருன்னா, கிளே மாடல் இருக்கு இல்லைங்களா, நம்ம அந்த களிமண் வச்சு இந்த பொம்மை செய்கிறதுக்கு எல்லாமே வந்து என்ன பண்ணுவாருன்னா சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்து எங்களை வந்து அழகாக டைம் வந்து போகிறதே தெரியாது. காலையில் நாங்கள் வந்து 10 மணிக்கு இங்கே வந்து ரீச் ஆனோம்னா ஈவினிங் 5 மணிக்கு தான் இங்கேருந்து வெளியே போவோம். அப்படி நாங்கள் இருந்த காலகட்டங்கள் எல்லாம் மாறி இன்றைக்கி வந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. அன்றைக்கி வந்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு திக் ஃபாரஸ்ட்டாக இல்லை, ஏன்னா அப்போ தான் வந்து செடியெலாம் வச்சுருப்பாங்க போல இருக்குது. இப்போ 25 வருஷம் கழித்து நாங்கள் வந்து பார்க்கும்போது ஃபுல் திக் ஃபாரஸ்ட் ஆகிடுச்சு. எங்களுக்கே கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் உள்ளே போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. நம்மளும் போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்காக நிறைய பேர் வந்துட்டே இருக்கிறாங்க. இப்போ அதில் வந்து 2 பேர்கிட்ட நம்ம பேச போகிறோம். சார் உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லிவிடுங்க. என் பேர் சத்யராஜ், தேனி மாவட்டம் வயல்பட்டிலேருந்து வரேன். இந்த கோயிலுக்கு வந்து கடந்த 5 வருடம் வந்துட்டுருக்கேன். அந்த நாள் இங்கே வந்துட்டு போனதால நம்ம நினச்சது நடக்குது. ராமநாதர் ஐயா, அதனால் வாரம் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு நான் வந்துடுவேன். வந்துட்டு வாரம் கிளீனா வந்து காரில் வரும்போது நினச்சது நடக்கும். நடக்குது. ஆமாம், நான் வந்து தேனி மாவட்டம் வளையவடி கிராமம், அங்கேருந்து வந்துக்கிறேங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அழகர் டிரைவர். ஓகே. ஆமாம், சரிங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில்ல. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கோவை நந்தா யூடியூப் சேனல் வழியாக வந்து இந்த கோயிலோட சிறப்புகளை பார்க்கறதுக்காக ஒரு ரொம்ப வந்து ஒரு பக்தியான நல்லா சாமி என்ன நினைச்சாலும் அது நடக்குது. பழைய அது கோயில் வந்து இப்போ வந்து புதுப்பிச்சு இது பண்ணியிருக்காங்க.
ஓகே ஓகே. அது வந்துருக்காங்க. ஆதியாலத்து கோயில் நம்ம என்ன நினைச்சு நம்ம வேண்டுதலுக்கு வரமோ அந்த வேண்டுதலுக்கு அப்படியே ஒரு 7 வாரம் வந்துட்டு போனோம். கீழே இருந்து ஒரு கிலோமீட்டர் வந்து நடந்து வந்து தரிசனம் பண்ணிட்டு போகணும். நிறைவேறும். உள்ள இதுக்குள்ள வந்து பார்த்துக்குவோம். சரிங்க. கார் வந்து விட மாட்டாங்க. கார் நடந்தா காரை விட்டு நடந்து நம்ம நடந்து வந்து சாமி கும்பிட்டு போகலாம். ஓகே ஓகேங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. ஓகேங்க. இந்த சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா 1962 இதை வந்து வச்சிருக்கிறாங்க பாருங்க. அதில் ஏதோ பக்கத்தில் எழுதியிருக்கிறாங்க, அது இயரா என்னன்னு தெரியல. அது 16ன்னு தெரியுது, 1962 மாதிரி தான் தெரியுது. இது வில்வ மரம் பாருங்க. வில்வ மரத்துக்கு அடியில் இந்த சிவலிங்கம் வந்து சின்னதாக இருக்குது. நல்ல விசேஷமான இடமா தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்கவுங்க கருத்து சொல்லும்போது நிறையா விஷயங்கள் நடக்கிற மாதிரி தான் இருக்குது பாருங்கள். பக்கத்தில் அந்த நம்ம அப்போ பார்த்த ஓடை வந்து போயிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருந்து ஒரு இது வந்துட்டுருக்கு. இது வந்து அங்கே மேலேருந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அப்போது அந்த சுனை வருது இல்லைங்களா, அதிலிருந்து வர்றதும் இங்கேருந்து வர்றதும் சேர்ந்து ஒரு இதாக போயிட்டுருக்கு. 2 பக்கத்துலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது இங்கே வந்து விளையாண்டுருப்போம். இந்த செடியை தொட்டோம்னா அப்படியே சுருங்கிடும். இதுக்கு பேர் வந்து தொட்டா சுருங்கி அப்படின்னு சொல்லிட்டு பேர். பாருங்கள், நாங்கள் இப்படி தான் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம். பசங்கள்லாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் சுருங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், தொட்டு விளையாடுவோம். பக்கத்தில் முள்ளுலாம் இருக்கும், அது கிழிச்செல்லாம் விட்டுருவோம், ரத்தம் வரும். அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். நீங்களாம் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. இப்படி செடிகள்லாம் பாருங்கள், உங்களுக்காக இந்த இது பார்த்து எடுத்துகிட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சுருண்டுருக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ கோயில் வந்து புதுப்பிச்சுட்டு இருக்கிறதுனால இந்த பழைய இது எல்லாத்தையும் வந்து க்ரெஷர் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, மிஷினில் அடிச்சுட்டு வார்னிஷ் பூச்சிருக்கிறாங்க. அதனால் வந்து பளபளப்பாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து இதாக இருந்தது. இப்போ பாருங்கள், அது வந்து புதுசாக இது பண்ணுறதுனால சாமியெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்களுக்குலாம் தாத்தா ஒருத்தர் வந்து சொல்லிக் கொடுப்பாருன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவர் வந்து இங்கே தான் தங்கியிருந்தார். அவர் வந்து இங்கேயே தான் இருப்பாங்க. இங்கேயே இருந்து இங்கே எனி டைம் இங்கேயே தான் இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, அவர் தாத்தா வந்து இறந்த இதில் வந்து இங்கேயே தான் வந்து சமாதியாகவும் இருக்கிறாங்க. அப்போது சமாதியாக இருக்கும், அதையும் நம்ம பார்க்கலாம். இங்கே இந்த வீடு தான் பாருங்கள், இங்கே தான் அந்த தகரம் போட்டு இவங்களாம் ஒரு ரெடி பண்ணி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம், காலையில் பார்க்கும்போது கணபதி வேல்னு ஒருத்தவங்க பேசுனாங்க, அது அவங்களோட பேரை. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம், இங்கே வந்து அவங்க பொண்ணு, அதாவது சரஸ்வதி அம்மா, அவங்க வந்து எனக்கு நிறைய வருஷமாகவே தெரியும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே தனியாக, அதாவது 12 வருஷமாக, எனக்கு தெரிஞ்சு 12 வருஷமாக தாத்தா இல்லாததுக்கப்புறம் வந்து அந்த அம்மா வந்து தான் என்ன பண்ணுறாங்க, இங்கேயே இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கேயே வந்து நைட்டும் பகலும் இங்கேயே தனியாக தான் ஒருத்தவங்களாக இருக்கிறாங்க. இருந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, சாமிக்கு என்னென்ன கைங்கரியம் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க. வாங்க போய் அவங்கள பார்க்க போகிறோம். பாருங்கள், அங்கே இருக்கிறது இதுதான். நம்மளுக்கு இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே டே டைமில் வர்றதுக்கே நம்மளுக்கு பயமாக இருக்குது. பாருங்கள், இந்த இதில் தான் வந்து அவங்க தங்கியிருக்கிறாங்க. இங்கே இருந்தால் இதில் தான் அவங்க தங்கிக்கிறாங்க. இங்கே எல்லாமே கிடைக்குங்க பாருங்கள். ஃபுல்லாக நம்மளாம் இப்படி இருப்போமான்றது கூட எங்களுக்கு தெரியல. ஏன்னா டே டைமில் வரும்போது நம்மளுக்கு இவ்வளோ பயமாக இருக்குது. பாருங்கள், இந்த இதில் தான் பயம் இல்லாமல் ஒரு மனுஷியாக வந்து என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, நைட்டு போலும் கோயிலுக்கு வேணுங்கிறத செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ நம்ம அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி அம்மா. அவங்க கோயிலை பற்றி, அவங்க எப்படி இங்கே இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். அம்மா, உங்களை பற்றி சொல்லுங்கம்மா. ஐயா, இந்த குடும்பத்தில் வாக்கப்பட்டு வந்து 42-44 வருஷம் ஆகுது. மாமனார் மாமியார் இங்கேயே இருந்தாங்க. அவங்க 2 பேருமே காலமாயிட்டாங்க. அவள் மாமியார் போய் 15 வருஷம் ஆச்சு, மாமனார் போய் 13 வருஷம் ஆச்சு. அவர் 105 வருஷம் வரைக்கும் இருந்தாங்க. மாமியார் 90 வருஷம் வரைக்கும் இருந்தாங்க. அவர் 2 பேருமே இல்லாத காலத்தில் இந்த இறைவன் தொண்டுக்கு ஆள் தேவை,
எங்கள் குடும்பத்தார் 4 தலைமுறையாக 5 தலைமுறையாக இந்த தெய்வ தொண்டுதை இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஐயனுடைய அருள் தான் எங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு கூட இல்லாத அளவுக்கு ஐயனோட தொண்டை மட்டும் செஞ்சுட்டு இந்த கோயிலில் இருக்கணும் ஐயா. அம்மா, இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியுமா? நீங்கள் இப்போ நைட்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு பயமா இல்லையா? பயமெல்லாம் ஐயன் இருக்கையில் பயமெல்லாம் இல்லை சாமி. வேறு காட்டு விலங்குகள் வந்து யானை இது மாதிரிலாம் ஏதாவது தொந்தரவு பண்ணுமா? தொந்தரவுலாம் பண்ணாது. யானையெல்லாம் வரும், இங்கனையே வந்து கீழே இந்த பள்ளத்தில் தான் மேய்ஞ்சிட்ருக்கோம். எந்த தொல்லையும் கொடுக்காது. பன்னி வரும், மான் வரும், குரங்கு வரும், எந்த தொல்லையும் கொடுத்ததில்லை. பகவான் இருக்காரே அப்படிங்கிற ஒரே நம்பிக்கை மட்டும்தான் எங்கள் குடும்பத்துக்கே. இல்லை, தனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு சங்கடமாவோ இல்லை பயம்? காட்சி கொடுத்துட்டே இருப்பார் சாமி. ஐயனுடைய காட்சி எப்போதுமே கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால அந்த ஐயனுடைய காட்சியில் இருக்கிறதுனால பயம்ங்கிறதெல்லாம் இல்லை சாமி. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்கள் காலையிலேருந்து நான் பார்த்துட்டே இருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் கழுவி விட்டு எல்லாம் இப்போ இருந்து ஆரம்பிச்சோன்னா சாயந்தரம் வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க போல இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வருவாங்க போவாங்க, அவங்களுக்கு ஒரு தொண்டு பண்ணணும், இது கோவில் கைங்கரியம் பண்ணணும். எல்லா பிள்ளைகளும் எல்லா நலமும் பற்றி உலகெங்கும் நல்லா இருக்கணும். அது மட்டும்தான் இந்த அடியானுக்கு ஆசைப்படுறேன் சாமி. சந்தோஷம்மா. உங்கள் பையன் வந்து டெய்லியும் வந்துட்டு போகிறதா கேள்விப்பட்டேன். வந்து போயிட்டு வேலைக்கும் போயிட்டுருக்குறாங்க. ஆமாங்க சாமி. வந்து காலையில் வந்து பூஜை பண்ணிவிட்டு எல்லாமே அலங்காரம் பண்ணிட்டு போகிறாங்க. ஆமாங்க சாமி. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நாங்கள் இந்த பதிவு போடுறோம். உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நம்ம இந்த யூடியூப் சேனல் மூலயமா நம்ம முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இது பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷம் சாமி. உலகெங்கும் நல்லா இருக்கணும், அனைத்து மக்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்க, எல்லா வளமும் நலமும் பெற்று எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மட்டும் ஆண்டவன் வழிவிடணும் சாமி. ரொம்ப தேங்க்ஸ்மா. குமரேசன், இவங்க காமேஸ்வரி வயல்பட்டியிலேருந்து வர வீரவாஞ்சாயத்துலேருந்து 7 வாரமாக அந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு உண்மையில் நாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்குது. நல்லா இருக்குது. வந்துட்டு போகிறது மனசுக்கு திருப்தியாக இருக்குது. வேறு ஏதாவது இந்த கோயில் பற்றி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? எல்லோரும் இன்னும் நிறைய பேர் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் நிறையா பேர் வர்றதுக்கு ஒரு வழிவகை பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா சிறப்பான கோயில். நிறைய பேர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறையா அவங்க குளங்கள்லாம் பூர்த்தி அடையும், அவங்க வேண்டுதெல்லாம் பூர்த்தி அடையும். ஓகே, நீங்கள் ஏதாவது பேச விரும்புகிறீங்களா? சொல், நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்களா? இல்லை, கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். கண்டிப்பாக நம்ம இங்கே நினச்சி முருகரை நினச்சி வந்தோம்னா கண்டிப்பாக நம்மளை வந்து கை கொடுக்கும். ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகே, தேங்க்ஸ். நாங்கள் சின்ன வயசில் வரும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய இதாக இருக்கும். இப்போ எல்லாம் அந்த கோயில் வந்து புதுப்பிக்கிறதுனால என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, இந்த கல்லெல்லாம் கம்ப்ரஸர் வச்சு எடுத்து நீட் பண்ணி வார்னிஷில் அடிச்சிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மயில் இருக்குது. அதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்றதெல்லாம் தெரியும், பழைய காலத்து இது. சாமி வந்து பார்த்தீங்கன்னா இது பூஜை இப்போதைக்கு இது பண்ணலை, சிலையும் வந்து எடுத்து வச்சுருக்குறாங்க. அதனால் நம்ம சிலையை வந்து நம்ம எடுக்கலை, வெளியில் இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இது எல்லாமே இப்போ புதுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. இல்லை பெயிண்டெல்லாம் அடித்து எல்லாம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கும்பாபிஷேகம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுதான் சண்முகவேல் தாத்தா, அருளானந்த சாமிகள்னு சொல்லுவாங்க. இவங்களோட சமாதி தான் வந்து கோயில் பக்கத்தில் இருக்குது. அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த நான் ஒரு தாத்தா எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த தாத்தாவோட சமாதி இங்கே தான் இருக்குது. அந்த கோயில் பக்கத்துலேயே வந்து வச்சுருக்குறாங்க. இவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பக்கத்துலேயே நான் வச்சுருக்கேன், பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற இடம் வந்து என்னென்னா, அந்த முருகன் வந்து சுனை ஏற்படுத்தின இடம் இருக்குல்லையா, அது கீழே வந்து ஒரு குகை இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து அந்த காலத்தில் வந்து சித்தர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, குகையில் வந்து தியானம் பண்ணுறதுக்கு பிறகு இப்போ மண்ணெல்லாம் இதாகிறதுனால கொஞ்சம் இங்கே விளக்கெல்லாம் போட முடியாமல் இருக்குது. அதனால் உட்காந்து பண்ணுற அளவுக்கு இது இல்லை. ஆனால் இங்கே வந்து தான் தியானம் பண்ணதாக சொல்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். தண்ணி வந்து வர்றது போகும்போது இங்கே அப்படியே குளிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நடந்து வரும்போது
ஒரு ஸ்பைடர், அதாவது அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்பைடர்னு நினைக்கிறோம். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த த்ரெட்டு மாதிரி நல்லா கண்ணில் அடிச்சதா என்னடான்னு பார்த்தா இவ்வளோ பாருங்கள், 2 இடத்துல ஸ்பைடர் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இன்னும் கீழே இது இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, கம்பி மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து வழுக்குப்பாறை பக்கத்தில் நம்ம போயிருக்கோம். நாங்கள் இங்கே வந்து என்ன பண்ணுவோம், நிறைய பசங்களை கூப்பிட்டு வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் இதுதான். நான் நல்லா தண்ணி நல்லா குளிச்சுட்டு இங்கே தான் வந்து இந்த இடத்துல தான் நாங்கள் குளிப்போம். அவ்வளோ அங்கே உள்ள ஒரு ஃபாரஸ்ட் இதில் நல்லா ஃபால்ஸ் நல்லா இதாக இருக்கும். அதெல்லாம் நான் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ தண்ணி நிறையா வந்துட்டுருக்கு. இங்கே குளிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். நாங்கள் இங்கேருந்து தான் விளையாண்டு என்ன பண்ணுவோம், டவுசர் எல்லாம் கிழிச்சுக்குவோம். அப்போல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த காக்கி டவுசர் கொடுப்பாங்க, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஆனால் இதில் விளாண்டோம்னா ஃபுல்லாக கிழிஞ்சிரும், அந்தளவுக்கு விளாண்டுட்ருப்போம். இப்போ நினச்சி பார்த்தாலும் இனிமேல் இதில் எப்படி விளாண்டோன்ற பயமாகவும் இருக்குது. இந்த இதில் தான் விளாண்டோமா அப்படின்ற மாதிரிலாம் நினைக்குது. பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சான்ஸே இல்லை, இப்படி இடத்துல நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த வழுக்குப்பாறை இருந்த ஏரியா. தண்ணி அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குங்களா. இந்த வழுக்குப்பாறை ஏரியாவில் ஒரு பட்டர்ஃப்ளை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கண்ணுக்கு அட்ராக்டிவாக அந்த ப்ளூ கலர் வந்து எங்களுக்கு கேட்சியாக இருந்தது. ரொம்ப பக்கத்தில் எடுக்க ட்ரை பண்ணேன், ஆனால் அந்தளவுக்கு கிடைக்கல. பாருங்கள் அங்கங்கே பறந்துகிட்டே இருக்குது. அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் பாருங்கள். இது அத்தி மரம், இதுதான் நாங்கள் பிடிங்கி சாப்பிடுவோம். அவ்வளோ ஸ்ட்ரென்த்தானது, ஹெல்த்தியானது. இது வந்து அந்த ஸ்பைடரோட வெப்பு. இது வந்து மரக்காளான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. மரக்காளான் வந்து பாருங்கள் ஃப்ளவர் மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது பாருங்கள். சின்ன வயசில் இந்த மாதிரி விறகுலாம் நாங்கள் சமந்திருக்கோம். அதுக்காக இந்த இதையும் எடுத்து வச்சுருக்கேன். நான், அப்பா, என்னோடய தம்பி எல்லாமே வந்து அப்பாவுக்கு வேலை இல்லாத டைமில் காஞ்ச விறகு வந்து பொறுக்கி இது மாதிரி கட்டி சமந்துட்டு வருவாங்க. நினச்சி பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து பசுமலை அடிவாரம் சொன்னேன் இல்லைங்களா. அங்கே பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பாறை வந்து ஒயிட் கலரில் இருக்கும், அது பின்னாடி வந்து டைகர் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த பசுமலை வந்து வர பேர் காரணம் வந்து ஒரு புலி வந்து பசுவை வந்து சாப்பிட்றதுக்காக இது பண்ணிகிட்ருக்கும். அப்போ வந்து பசு வந்து என்னோடய கண்ணுக்குட்டி பால் கொடுத்துட்டு வந்துடும், அதுக்கப்புறம் என்னை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வராங்களாமா. அது வரும்போது பால் கொடுத்துட்டு திரும்ப வந்து பசு மாடு வந்து புலிக்கிட்ட போகிறாங்க. இப்போ கண்ணுக்குட்டிக்கு அம்மா எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி என்னை புலி சாப்பிட சொன்னதுனால வாக்கு கொடுத்துட்டு நாங்கள் போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீயே போகும்போது நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போகிறாங்க, பசுவும் கண்ணுக்குட்டியும் போகிறாங்க. அதை போய் சாப்பிட்றதுக்கு போகும்போது என்னை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லும்போது 3மே கல்லாயிடுது. அதனால பசுமலைன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த பசுமலையோட கதை. இது பெரியவங்க நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கோம். இது வந்து தேனி மாவட்டத்தில் நாகைகவுண்டன்பட்டி, காமையகவுண்டன்பட்டி, ராயப்பன்பட்டி இந்த ஊர்களுக்கு எல்லாத்தையும் பொதுவாக இந்த ஏரியா இருக்குது. இன்னும் நிறையா இருக்குது. இங்கே தேனி மாவட்டத்தில் வந்து நிறையா சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் நிறையா இருக்குது. அது ஒவ்வொன்றா அவங்களுக்கு வந்து நாங்கள் காமிக்கிறோம். நீங்களும் இந்த சண்முகநாதன் திருக்கோயிலுக்கு போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நான் இது மாதிரி நாங்கள் நிறைய எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த இதில் வந்து நாங்கள் இது மாதிரி பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது வந்து வீரபாண்டி பக்கத்தில் வந்துட்டோம். ஏன்னா இதோட முல்லை பெரியாறு வந்து அப்படியே வைகை டேம் பக்கமாக. இந்த முல்லை பெரியாறு தண்ணி வந்து வைகை டேமில் தேக்கி வச்சு விவசாயத்துக்கும் குடிதண்ணீருக்கும் பயன்படுத்துகிறாங்க. இந்த மதுரை மாவட்டம் வரைக்கும் போயிட்டுருக்கு.